இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். God is good. நல்லா இருக்கீங்களா? இந்த தபசு காலங்களிலே கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரோடு இடைப்படுங்க. கர்த்தர் நிச்சயம் போதுமானவராக இருப்பார். ஹல்லேலூயா. And today is 14th March 2025 Friday. உபவாசிக்கிற நீங்கள், சிலுவை தியானிக்கிற நீங்கள், வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரிங்களா? சரி, வசனத்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 Corinthians chapter 5 verse 14. For the love of Christ compels us, because we judge thus, that if one died for all, then all died. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏகுகிறது. அந்த அன்பு ஆனது என்ன செய்கிறது? இயேசுவுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய அவர்கள் தயங்கவில்லை. ஆமா, எல்லா எதிர்ப்புகள், போராட்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் சுமக்க அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். காரணம், கிறிஸ்துவனுடைய அன்பு அவர்களை நெருக்கி ஏவுகிறதாம். இன்னைக்கு யாராவது நம்மள ஒரு வார்த்தை சொல்லிட்டா எப்படியாவது அவங்கள தாக்கணும், பழி வாங்கணும்னு நினைக்கிறோம். நாம தானே? ஆனா உங்களுக்கு தெரியும், சொல்லாமலே நம்முடைய வாழ்க்கை எப்படி காட்டுகிறது என்று. ஆனா இங்கே ஆதி திருச்சபை மக்கள் சொல்லுறாங்க, பவுல் ஆவியானவர் நான் எங்களேன்னு சொல்றாரு பாருங்க. அவருடைய கிறிஸ்துவின் அன்பு எதையும் தாங்கக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு கொடுத்தது. ஏன்னா அவர் எல்லாருக்காக ஒருவர் மரித்தார். ஹல்லேலூயா. அது மட்டும் பாத்தீங்களா, அந்த 13ஆம் வசனம் 14 நான் படித்தேன். 13 பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்படுகிறது, நாங்கள் பைத்தியம் கொண்டவர்களா என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். ஒருவேளை நீங்க என்ன பைத்தியம் சொன்னீங்கன்னா இயேசுக்காக நாங்க பைத்தியமானோம். இல்லை ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, அவங்க என்ன நம்புறாங்க அப்படி சொன்னா அது உங்களுக்கு. ஹல்லேலூயா. என்ன மாதிரியான ஒரு பக்குவம் பாருங்க விசுவாச வாழ்க்கையில. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த பக்குவம் வர வேண்டுமானால் இந்த தபசு காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவருடைய நாமத்திலே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே ஆழப்பட்ட ஒரு மனிதனாக நான் வாழ வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. Ask the Lord to the love of Christ must compels in you, moved in you, motivate you, so that you will have a meaningful and surrender life in Christ. ஒரு உண்மையான அற்பமான வாழ்க்கை அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தின் பாவங்களுக்காக எல்லாருக்காகவும் சிலுவையிலே உயிரை கொடுத்தார். அப்படி இருக்க அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒப்பு கொடுங்க. பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. நீர் எங்களுக்காக மரித்தீர் என்பதை மீண்டும் மீண்டும் ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தி வருகிறார். அந்த அன்பிலே நாங்கள் ஆழப்பட உதவி செய்யுங்க. இந்த உலக ஆசை, இந்த உலக இச்சை, இந்த உலக போராட்டங்களிலிருந்து எங்களை காத்து கொள்ளுங்க. உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அவருடைய சிலுவை அன்பை, ஆழமான அந்த அன்பை தியானித்து உணர்ந்து ஒப்புக்கொடு. நிச்சயம் ஆண்டவர் நன்மைகள் வாழ்க்கையிலே செய்வார். டேக் கேர் and God bless.